மார்க்கத்தின் அழகான அறிவுரைகள். உன்னுடைய முகம் அழகாகணும், உன்னுடைய முகம் வெளிச்சமாகணும் என்பதை நீ விரும்பினால் வித்ருடைய தொழுகையை தொழு, தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழு. இரவு வணக்கத்திலே உன்னுடைய வழிபாட்டை நீ ஆக்கிக்கொள். இந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் இரு கைகளையும் ரப்பு இடத்திலே உயர்த்தி மன்றாடு, உன்னுடைய தேவையை கேள். அது மட்டுமில்ல, உனக்கு ரப்பு தந்திருக்கிறான ஒரு பொக்கிஷம் இந்த குர்ஆன். இதை எடுத்து நீ ஓது. அல்லாஹு தஆலா உன்னுடைய முகத்தை பிரகாசமாக்கி அழகாக்கி வைப்பான். ஒரு அருமையான ஒரு துஆ, ஒரு அருமையான ஒரே ஒரு இஸ்திக்ஃபார். இதை நீங்க பகலில் ஓதி மாலை நேரத்துக்கு முன்பு மரணித்தால் அவருடைய ஒதுங்கும் தலம் சுவர்க்கம் என்றார்கள். அதே போல இதை இரவில ஓதி காலை நேரத்துக்கு முன்பு மரணித்தால் அவருடைய ஒதுங்கும் தலம், அவர் நுழைய போவது சுவர்க்கம் என்று பெருமானார் நாயகம் மன்னவர்கள் சொன்னார்கள். இந்த இஸ்திக்ஃபார் என்ன, இந்த இஸ்திக்ஃபார் எப்படியான நிலைமையில் ஓதோனும் என்பதை ஒரு வீடியோவில் போட்டிருக்கிறேன். அதனுடைய கீழே ஒரு ப்ளே பட்டன் ஒன்றைக்கு சின்னதா, இதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு அருமையான ஒரு துஆ கட்டாயமாக ஒவ்வொரு நாளும் ஓதி கொண்டு வாங்க.